இருக்கு. ஏங்க, நமக்குன்னு ஒரு வீடு வாங்கணும்னு புருஷ லட்சணமா என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அப்படி ஏன் யோசிக்கணுங்கிற? நான் ஏன் யோசிக்கணும்? ஏய், 3 வேளை சாப்பாடு, 2 வேளை டிஃபனு, 4 வேளை காஃபி டீ, இது எல்லாத்தையும் விட தாங்குன்னு தாங்கிறதுக்கு தங்கச்சி வேற. இவ்வளோ பெரிய குடும்பம் இருக்கிறப்ப தனி வீட்டுக்கு போய் உன் மூஞ்சிய இப்படி உருன்னு பார்த்துட்டு இருக்கணுமா? அப்படி ஒரு நிலைமை வந்தா நான் உயிரோடு இருப்பேனானே தெரியாது. ஐயோ, பட்டு கம்பளத்தை விரிச்சு படுக்க சொன்னாலும் பிஞ்ச பாயில படுத்த ஆளுதானே நீங்க. உங்களெல்லாம் திருத்த முடியுமா? நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்ல. இந்த வீட்ல நான் ராஜா மாதிரி இருக்கேன். இத விட்டுட்டு என்னால எங்கேயும் வர முடியாது. ஆமா, எனக்கு ஒரு டவுட்ரி. நீ உண்மையிலேயே திருந்திட்டியா இல்ல திருந்தின மாதிரி நடிக்கிறியா? ஏன் ஏன் இப்படி கேக்குறீங்க? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? என்ன எப்ப பார்த்தாலும் என்ன சந்தேகப்பட்டுட்டே இருப்பீங்களா? பணம் வருதுன்னு சொன்னதும் ஒரு வீடு கட்டிட்டு போலான்னு சொல்றியே, நீ உண்மையிலேயே திருந்தி உன் மருமகளை ஏத்துட்டு இருந்தேன்னா இப்படி வீடு கட்டி தனியா போலான்னு சொல்லுவியா? அடியே, ஒற்றுமையா இருக்கிற குடும்பத்தை நீயே பிரிச்சிடாத. ஏங்க, தனியா வீடு கேட்டா குடும்பத்தை பிரிக்கிறதா அர்த்தமா? அந்த மாரிமுத்தான இருக்காருல்ல, அவர் எவ்வளவு பெரிய வீடு கட்டி இருக்காரு. அந்த வீட்டுலதான் எல்லாரும் ஒன்னா இருந்தாங்க. இன்னைக்கு அவ்வளவு வசதி வாய்ப்பு வந்த உடனே அவர் பையனுக்கு ஒரு வீட்டை எழுதி கொடுத்துட்டு அவர் பக்கத்திலே வச்சுக்கிட்டாரு. ஒத்த வீட்டுலதான் எல்லாரும் இருக்கணும்னா அப்புறம் எப்படிதான் எல்லாரும் முன்னேற முடியும்? ஏய், இங்க பாருடி, இந்த மாரிமுத்து சொன்னா கண்ணியப்ப சொன்னானெல்லாம் கதை விடாத. அவன் 1000 சொல்லுவான், நாம என்ன நினைக்கிறோங்கிறதா முக்கியம். அப்படி சொல்லுங்க மாமா. இவ்ளோ பெரிய வீடு இருக்கிறப்போ அத்தை, நமக்கு எதுக்கு அத்தை தனி வீடு? அம்மாடி, அவ கிடக்குற விடுமா. ஆமா, மச்சான் சொன்னதை வச்சு நீயும் சீனும் என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? அந்த விஷயத்த பேசலான்னு தான் சீனுவை தேடிட்டு இருக்கேன் மாமா. தோ போன் பேசிட்டு வரேன்னு போனா, ஏதோ ஆர்டர் விஷயமா பேசிட்டு இருக்கான் போல. சீனுவோட டெக்ஸ்டைல்ஸ்க்கு புது புது ஐடியாஸ் எல்லாம் இருக்கு. அத பத்தி தான் பெரியப்பா கிட்ட பேச போறேன். சரிம்மா. சரிங்க மாமா, சீனு எங்க இருக்கான்னு பாக்குறேன். சரிம்மா. பாத்தியாடி, என் மருமக டெக்ஸ்டைல்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு புது ஐடியா வச்சிருக்காளாம். எவ்வளவு அறிவா அவ யோசிக்கிறா பாரு. நீயும் தான் இருக்கியே, வீட்டை பிரிக்கலாமா உடைக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்க. ஏதோ ஒரு நாட்டுல பிறந்து வளர்ந்த பொண்ணு, நாமெல்லாம் ஒரே குடும்பமா இருக்கணும்னு சொல்றான். நீ இந்த ஊருக்குள்ள, அதுவும் இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்க. உனக்கு ஏன்டி இப்படி எல்லாம் தோண மாட்டேங்குது? நான் தான் ஏற்கனவே டெக்ஸ்டைல் ஷாப் வச்சிருக்கேன்ல, அதுக்கப்புறம் எதுக்கு மறுபடியும் கார்மெண்ட்ஸ் எல்லாம்? உனக்கு என்ன வேணும்னு சொல்லுமாயா. எனக்கா? எனக்கு என்ன வேணும்? சீனு, எனக்கு ஒரு டான்ஸ் ஸ்கூல் வைக்கணும்னு ஆசை. ஏய், சூப்பர் மாயா, இத நான் மறந்தே போயிட்டேன் பாரு. ஆனா பெரியப்பா இதுக்கு ஒத்துப்பாரான்னு தான் தெரியல. பிசினஸ்னா ஓகே சொல்லிடுவாரு. இந்த டான்ஸ் பாட்டுலாம் சொன்னா அவருக்கு பிடிக்குமா? அவருக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு இங்கே யோசிச்சா எப்படி? நீ போய் மாமாட்ட பேசு. அவரு முடியாதுன்னு சொன்னார்னா அவர் என்ன 2 அடி அடிச்சாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சத நான் பேசி வாங்கி கொடுத்துருவேன். சரியா? வேணாம் வேணாம் வேணாம், பெரிய கார்மெண்ட்ஸ் யூனிட் போடணும்னு முதல்ல உன்னுடைய ஆசையை சொல்லு. அதெல்லாம் முடியவே முடியாது. உனக்காக நான் டான்ஸ் ஸ்கூல் வைக்கணும்னு தான் சொல்லுவேன். இல்ல 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 இல்ல, கார்மெண்ட்ஸ் பத்தி தான் நான் பேசுவேன். நீ கொஞ்சம் சும்மாரு, டான்ஸ் தான். இல்லடா. ஹலோ ஹலோ ஹலோ, நான் சொல்றேன். என்ன சண்டை? நான் உள்ள வரலாமா? இப்படி ஒரு புருஷன் பொண்டாட்டிய நான் பார்த்ததே இல்ல. அப்பா உங்க 2 பேருக்கும் பிடிச்சத தனித்தனியா ஆளுக்கு ஒண்ணு சொல்லணும்னு சொன்னாரு. நீங்க என்னடானா புருஷனுக்காக பொண்டாட்டியும் பொண்டாட்டிக்காக புருஷனும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறீங்க. அது அப்படிதான். ஆமா, நீ என்ன கேட்க போற? உனக்கு என்ன வேணும்னு அப்பா என்கிட்ட கேட்கவே இல்லையே. பெரியப்பா உனக்கு என்ன தனியா சொல்வாரா? நீ அவரோட பொண்ணு. இந்த வீட்ல எல்லாருக்கும் சொன்னதான் உனக்கும். உன் பிளான் என்னன்னு சொன்னா பெரியப்பா நிச்சயமா பணம் தருவாரு. ஏய் தனா, இதான் டைம். துபாய்க்கு போன உன் புருஷனை கிளம்பி வர சொல்லு.
இப்படி ஒரு ஆஃபர் இருக்கு, இத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மாமா. அப்பா சொல்லலங்கிறதுக்காக நான் இத சொல்லல. தான் முயற்சியில உழைச்சு முன்னுக்கு வரணும்னு கதர்படுற கஷ்டத்துக்கு அப்புறம் அர்த்தமே இல்லாம போயிடும். அவன் இவ்ளோ கஷ்டப்பட்டதே எனக்காகவும் என்னோட கௌரவத்துக்காகவும் தானே. அத நானே கெடுத்துடக் கூடாது. என்ன விளையாடுறியா? அப்படி அவன் கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே நான் சொல்றேன். ஒரு பெரிய வாய்ப்பு வந்திருக்குன்றப்ப நீங்க எதுக்கு பிரிஞ்சிருக்கணும்? எனக்கே ஒவ்வொருத்தரும் என்ன கேட்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. நானும் அந்த ஆர்வத்துல தான் இருக்கேன். எல்லாரும் கேக்குறது இருக்கட்டும், நீ என்ன கேட்க போற? எனக்கு என்னங்க வேணும்? எனக்கு அப்படியெல்லாம் ஒரு ஆசையும் இல்ல. அத நான் நம்ப மாட்டேன். கண்டிப்பா உனக்கு பிடிச்சதுன்னு ஒண்ணு இருக்கும்ல. இத்தனை நாளா அதை கேட்கணும்னு உனக்கு தோணு இருக்காது. ஆனா இப்ப நானே கேக்குறேனே. சொல்லு, உனக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசை இருக்கா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. எனக்கு இந்த வீட்டோட மருமகன்ற பேரு, உங்க மனைவிங்கிற அந்தஸ்து, இது எல்லாத்தையும் விட ஜானகி அம்மா ஜானகி அம்மான்னு இந்த ஊரே என்ன தலையில தூக்கி வச்சு கொண்டாடுது. இதெல்லாம் கொடுக்காத சந்தோஷத்தையா அந்த பணம் கொடுக்க போகுது. இனிமே நான் புடிச்ச தொழில்னு ஒண்ணு ஆரம்பிச்சு அதுல நான் பணம் சம்பாதிச்சு இதெல்லாம் எதுக்கு சொல்லுங்க? சரி, ஒரு தொழில் சம்பாத்தியம் இதெல்லாம் தாண்டி உனக்கு பிடிச்ச விஷயம்னு ஒண்ணு இருக்கும்ல, அது என்னன்னு சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிறேன்.